வர்த்தகர்கள் நலனுக்காக தேசிய வர்த்தகர்கள் நல வாரியம் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய சில்லறை வர்த்தக கொள்கை விரைவில் கொண்டுவரப்படும் என்றும் நாடாளுமன்றத்தில் மத்திய தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். அப்போது அவர் வர்த்தகர்கள் மற்றும் ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேசிய வர்த்தகர்கள் நல வாரியத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. வர்த்தகர்களுக்கான சட்டங்கள் விதிகள் எளிமையாக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் எளிதில் நிதியுதவி பெறும் வகையில் அவர்களின் சுமைகளை குறைக்கும் வகையிலும் அந்த விதிகள் வகுக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் வணிகர்களின் நலனுக்காகவே தேசிய சில்லறை விற்பனை கொள்கையை மத்திய அரசு விரைவில் கொண்டுவர உள்ளதாகவும் இதனால் சிறிய வியாபாரிகள் ஒருபோதும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். தேசிய சரக்கு போக்குவரத்து கொள்கை இறுதி செய்யப்பட்டு வருகின்றது. இந்த கொள்கையால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவு வெகுவாக குறையும் என்றும் அவர் கூறினார். ஏற்றுமதியை ஊக்குவித்தல், வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு சுயசார்பு இந்தியா திட்டத்தை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது என்றார். குறிப்பாக வேளாண் உணவு பதப்படுத்துதல், உருக்கு, வேளாண் ரசாயனங்கள், மின்னணு பொருட்கள், அலமாரி தயாரிப்பு, தோல், மோட்டார் வாகன உதிரி பாகங்கள், ஜவுளி உள்ளிட்ட 24 உற்பத்தி துறைகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன என்றும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் 27 துறைகளின் மீது மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்றும் அவர் கூறினார்.